கணவன் மனைவி பிரச்சினைகளில் ஒரு கணவன் தனது மனைவியை கொஞ்ச காலம் பிரிந்திருந்து அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது அவள் பாடம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சில காலங்கள் பிரிந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. ஒரு சில நேரம் சில நாட்களுடைய பிரிவு இருக்கிறதே, அது நிரந்தரமான வேறு விதமான பிரச்சினைகளுக்கு அது கொண்டு போய் சேர்த்துவிடும். முதல் ஒரு வாரம் பிரிந்திருக்கிறார்கள். இவர் நினைக்கிறார், ஒரு வாரம் அவள் கஷ்டப்பட்டிருப்பாள், சிரமப்பட்டிருப்பாள், என்னை தேடி இருப்பாள், எனக்காக வேண்டி அவள் கண்ணீர் வடித்திருப்பாள் நினைப்பாள். நிச்சயம் அதுவெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அந்த முதலாவது வாரம் பட்ட கஷ்டமும் துன்பமும் கண்ணீரும் 2ஆம் வாரம் இருக்க மாட்டாது. அந்த 2வது வாரம் இருந்த கஷ்டமும் துன்பமும் கவலையும் 3வது வாரம் இருக்க மாட்டாது. இப்படியே அந்த பிரிவு இவனை விட்டும் அவளை தூரமாக்கி கொண்டே செல்லும். அது மாத்திரமல்ல, அவளுடைய உள்ளம் காலியாகும் பொழுது தூரமாக அந்த உள்ளத்திலே பிறருக்கு இடம் கிடைக்க சான்ஸ் இருக்கிறது. பிறர் இடம் பிடித்து விடுவார்கள். அவருடைய எண்ணங்கள் மாறிவிடும். கணவன் மீது இருந்த அன்பும் கருணையும் பாசமும் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு சிறிய நேரம் பிரிந்திருப்பது என்பது அது மிகப்பெரிய தூரத்தை ஏற்படுத்திவிடும். அதுக்கு பழக்கப்பட்டு விடுவார்கள். இந்த விஷயத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பழக்கப்பட்டு போய்விடுவார்கள். நாங்கள் பிரிந்தே இருக்கவில்லை, ஆனால் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்று செல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் அதற்கு பழக்கப்பட்டு விடுவார்கள். கணவன் இல்லாமல் வாழ பழகிக் கொள்வார்கள். இவன் எனக்கு தேவையில்லையா, அவன் எனக்கு கிடைக்கவில்லையா, இன்னொருவரோடு எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும் அவனோடு எனக்கு வாழ்ந்து கொள்ள முடியும் என்ற தைரியம் வந்துவிடும். எனவே உண்மையான காதலும் அன்பும் இருப்பவர்கள் பிரச்சினைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது பிரிவை நோக்காக கொள்ளாமல் அல்லது பிரிவை கொண்டு அவளுக்கு படிப்பினை பெற வைக்க வேண்டும், பாடம் படித்து கொடுக்க வேண்டும் இல்லாமல் சேர்ந்திருந்து அவளுக்கு உணர்த்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியளிக்கும். அதனுடைய இறுதி முடிவு அழகானதாக இருக்கும். ஆனால் பிரிந்திருந்துதான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய இன்னும் ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.